அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத கோச்சார ராசி பலன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோச்சார ரீதியாக எந்த கிரகம் எந்த இடத்துல பொசிஷனில் இருக்குதுன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு விஷுவலில் எல்லாம் தெளிவாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ராசின்றது உடல், மனசு, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் ராசி. அதுதான் சந்திராலக்கணம்னு சொல்லுவாங்க. அதுல இந்த உடல்ல இருந்து கோச்சார ரீதியா பாத்தீங்கன்னா குரு 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. குருவும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துல மறையிறது பெரிய யோகம் கிடையாது. ஆல்ரெடி கோச்சாரத்துல குரு பலன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது உங்களுக்கு. அதனால உங்க 2 பேரால உங்களுக்கு பெருசா யோகம் சொல்ல முடியாது. ஏன்னா குரு 3ல மறைவு தான். சுக்கிரன் 3ல பெருசா மறைவார். சுக்கிரனுக்கு 6, 12 தான் மறைவு கிடையாது. 3ல அவர் மறைவாரு. அதுக்கு அடுத்தபடியா 4ஆம் அதிபதி புதன், அவங்களோட 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்க பஞ்சமாதிபதி சூரியன் இந்த மாச பாதி 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருப்பார். ஏன்னா புதனும் சூரியனும் கொஞ்சம் அவங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம ராசிக்கு அவங்க கொஞ்சம் புதன் முன்ன பின்ன இருந்தாலும் அவரோட கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் புதனும் சூரியனும் சம்பந்தமான இந்த டாக்குமெண்டேஷன் சம்பந்தமா கொஞ்சம் ஓரளவு பீஸ்ஃபுல்லா தான் இருக்கும் 15ஆம் தேதி வரைக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு போய் ஆட்சி ஆகிறார். ஆட்சி ஆகி கேதுவோட பிற்பகுதியில கொஞ்சம் நெருங்கி போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால 5ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சியா இருந்தாலும் கேதுவோட இணையிறது பெருசா சாதகம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவரோட வீடு கேதுவை நெருங்க அவருடைய பவர் அவர் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுதான் உண்மை. அதே மாதிரி 5ஆம் அதிபதியான சூரியன் இதா இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்துல ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் வராம கொஞ்சம் அசமளிக்கு போறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அவர் ராசிக்கு 5ஆம் அதிபதி இல்லைங்களா. அதனால நம்ம ராசிநாதன செவ்வாய் ஆல்ரெடி கேது வெளியே 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. இருந்தாலும் எந்த கிரகத்தோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ரிலீஃபான இடம் தான், சௌரியம் தான். இருந்தாலும் 6ஆம் இடம்ன்றது ராசிநாதன் போய் 6ல மறையிறது பெருசா யோகம்னு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால செவ்வாய் 6ல ஃப்ரீயா இருக்கிறாரு, மறைஞ்சிருக்கிறாரு. அவர் எந்த ஒரு விஷயத்திலையும் ஆக்டிவா இல்லாம அப்படியே ரிலாக்ஸா இருக்கிறாரு. கோச்சார ரீதியா கிரகங்கள்லாம் பெருசா மெச்சர் அளவுக்குலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் 15 நாள் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். அதுக்கப்புறம் வர 15 நாள் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி போய் கேதுவோட இணைகிறாரு. ராசிநாதன் ஆல்ரெடி 6ல தான் இருக்கிறாரு. 6ல ராசிநாதன் மறையிறது பெருசா யோகம்னு சொல்ல முடியாது. என்ன ஒரு பெரிய பிளஸ்ன்னா சனி இப்ப வக்ரம் அடைகிறதுனால அந்த பீரியட்ல அவர் வக்ரம் 12ல இருக்கிற விரைய சனி நகர்ந்து 11ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. இருந்தாலும் அங்க ராகுவோட கன்ஜெக்ஷன் இணைகிற மாதிரி ஒரு தோற்றம் அடைஞ்சாலும் அந்த இடத்த குரு பாக்குறாரு. அதனால சனியால கொஞ்சம் ஓரளவு, சனி வக்கரத்தால ஓரளவு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டைம் தான். ஏன்னா கோச்சார ரீதியா பாத்தீங்கன்னா ராஜநாதன் போய் 6ல மறைஞ்சிடுறாரு. சுபகிரகங்கள் 2மே 3ல மறைஞ்சிருது. சூரியன் போய் ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கேதுவோட இணைச்சிடுறாரு. புதனை நம்ம பெருசா கணக்குல வச்சுக்க முடியாது. நம்ம ராசிக்கு புதன் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருப்பாரு, ஆகாதவர் தான். சனி நம்ம இதுல பொதுவாக தெரியும், முன்னாடியே விரை சனியில கொஞ்சம் டிஸ்டர்பா தான் இருக்கிறீங்க. அந்த டிஸ்டர்ப் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். சனியால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாகும். அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் இல்லை. ஆல்ரெடி ராகுவால ஓரளவு பிளஸிங்கா இருக்குது. சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறது தான் கொஞ்சம். அது சனி 11ஆம் ராகு 11ஆம் இடத்துல அக்செப்டபிள். சனி வக்ரன்றது அது ஒரு விதமான மாய தோற்றம் தான், புரிஞ்சுங்களா. இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கிற கெடுதலை இவர் கொஞ்சம் குறைச்சிக்குவார். வக்ர காலத்துல கிரகங்களுக்கு தன்னுடைய இயல்பை மறக்கும், கொஞ்சம் நீர்த்து போற அளவு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக ஒரு விதமான கலப்பு பணத்தை கொடுப்பாங்க. 12ல சனி வக்ரம் இருந்தா பொதுவாக நாடி பிரகாரம் பார்த்தா அதுக்கு முன்னாடி கட்டத்தை எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த சனி ஆல்ரெடி ஃபுல் கான்சென்ட்ரேஷனா இருந்த சனி இந்த வக்கரகதியில ஒரு விதமான
தன்னுடைய சூழ்நிலையும் குணத்தையும் கொஞ்சம் மாற்றி செய்வார். சனி பயிற்சியானதுல இருந்து நீங்க அனுபவிச்ச அவஸ்தையை வந்து இவர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு விதமான வந்து கடப்பு போனாங்க. சனியோட வக்ரம் வந்து எப்படின்னா நார்மலா வந்து இருக்கிறதுக்கும் வக்ரமாகிறதுக்கும் ஒரு சில வேரியேஷன் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சனி வக்ரமா இருக்கிறவங்க வந்து ஒயிட் காலர் ஜாப் தான் அதிகமா விரும்புவாங்க. சனி வந்து ஆட்சியா இருக்கிறவங்க வந்து ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்வாங்க, கோபக்காரங்களா இருப்பாங்க. சனி வக்ரம் அடைகிறவங்க வந்து சூழ்நிலையை புரிஞ்சு கொஞ்சம் கோபதாபத்தை வெளிப்படுத்துவாங்க. ஒயிட் கலர் ஜாப்ல இருக்கிறவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா சனி வந்து வக்ரம் அடைஞ்சிருப்பாங்க. இந்த சனி வக்ர காலம் வந்து நமக்கு கொஞ்சம் யோகம். இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து 2ல இருந்து 5 வரைக்கும் நமக்கு சந்திராஷ்டமம் வந்துடுதுங்க நம்ம ராசிக்கு. அதுக்கப்புறம் வந்து 1ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் 2 சந்திராஷ்டமம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து மாச ஆரம்பத்திலேயே வந்து ஒரு சந்திராஷ்டமத்தை ஃபேஸ் பண்றீங்க. மாச கடைசியில லாஸ்ட்லயும் அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட்லயும் ஆகஸ்ட் செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து சந்திராஷ்டமம். அதனால கோச்சார ரீதியா வந்து பெருசா சாதகமான வேகமாலாம் எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. உங்க ஜாதகத்துல வந்து தசாபத்தி கொஞ்சம் சாதகமா இருந்ததுன்னா நீங்க ஒரு சில முயற்சிகளை துணிஞ்சு எடுக்கலாமே தவிர மேக்சிமம் ஓரளவு கவனமா போறது பொதுவா நல்லதுங்க. புரியுதுங்களா? அதனால கவனமா இருந்து இந்த மாசத்தை ஆகஸ்ட் மாசத்தை வெற்றி அடைகிறதுக்கு கண்டிப்பா நான் உங்களை வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.